வணக்கம் பவித்ரா. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாகன உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். புதிய தொழிற்சாலைகள் மூலம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க தமிழ்நாடு அரசானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறதன் அடிப்படையில் இந்தியாவின் முன்னணி கார் உற்பத்தி நிறுவனமான டாடா மோட்டார்ஸ் குழுமம் தமிழ்நாடு அரசுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது. 9,000 கோடியில் கார் தயாரிப்பு ஆலையை நிறுவ கடந்த மார்ச் மாதம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இதற்கான ஒப்பந்தமானது கையெழுத்தானது. மேலும் தொழிற்சாலைகள் நிறைந்திருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்த நிறுவனத்தின் ஆலையானது அமைய இருக்கிறது. பணப்பாக்கத்தில் உள்ள புதிய சிப்காட் வளாகத்தில் தோல் தொழில் அல்லாத முதல் தொழிற்சாலையாக இந்த தொழிற்சாலையானது அமைய இருக்கிறது. 470 ஏக்கர் பரப்பளவில் அமையும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் கார் உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை தொடங்கி வைக்கிறார். கார் உற்பத்தி ஆலை மூலம் 5,000 பேர் நேரடியாகவும் 15,000 பேர் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு பெற இருக்கக்கூடிய நிலையில் உள்ளூர் பகுதி மக்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிப்காட் வளாகத்தில் 470 ஏக்கர் பரப்பளவில் ஆலையை அமைக்கும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஜாகுவார் மற்றும் லேண்ட் ரோவர்களின் மின்சார கார்களை தயாரிக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ராணிப்பேட்டை ஆலை மின்சார கார் உற்பத்தியில் முக்கிய மையமாக உருவாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ஆலையின் உற்பத்தி திறன் ஆண்டுக்கு 2 லட்சம் கார்கள் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 1/3 பகுதி ஜாகுவார் லேண்ட் ரோவர் மின்சார கார்களாக இருக்கும் எனவும் தகவல்கள் பரவி இருக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்குள் பெரும்பாலான கார்களை மின்சார கார்களாக மாற்ற ஜாகுவார் லேண்ட் ரோவர் நிறுவனமானது திட்டமிட்டிருக்கிறது. இதே போல பணப்பாக்கத்தில் 400 கோடி ரூபாயில் அமையும் காலனி உற்பத்தி பூங்காவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். இந்த ஆலை மூலம் 20,000 பேர் வேலை வாய்ப்பு பெறுவர் எனவும் அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிப்காட் பணப்பாக்கம் தொழில் பூங்காவில் இன்று தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெறும் விழாவில் 9,000 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 5,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாகன உற்பத்தி ஆலை அமைப்பிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாயாவதி.